குணமாயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகலாம். என்ன வீட்டுக்கு அனுப்புறீங்களா இல்லனா என் கூட இருக்கிறவன பேக் பண்ணி வீட்டுக்கு அனுப்புறதுக்காக வேற ஏதாவது பிளான் பண்றீங்களா? ஆமா, ஒரு விதத்துல அதுவும் சரிதான். நீங்க குணமடைஞ்சதும் உங்களை ட்ரைனிங்க்கு இழுத்துட்டு போறதுக்காக நருட்டோ பல நாளா இந்த ஹாஸ்பிட்டலே குடியிருக்கிறான் சென்சே. என்னதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனாலும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்ததுக்கு அப்புறம் என்னோட வேலையை ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன். பரவாயில்ல, என்கிட்ட படிக்கிறதுக்கு பெருசா புக்ஸும் இல்ல. போர் அடிக்காம இருக்கிறதுக்கு உடனே அவனோட ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். நல்ல முடிவு தான் எடுத்துக்கீங்க. கேட்ட கனவா இருக்கும். நான் ஜெயிச்சிட்டேன். அதனால நீங்க எனக்கு ராமன் வாங்கி தரணும். காலையில உன் முகத்தை பார்த்தா எல்லாம் விளங்குன மாதிரி தான். ஓகே, நம்மளோட வேலையை ஆரம்பிக்கலாமா? எதுக்கு இப்ப நீ சிரிக்கிற? அது ஒண்ணும் இல்ல. உங்க கூட ட்ரைனிங் எடுத்து ரொம்ப வருஷம் ஆச்சுல ககாஷி சென்சை. அதான் திரும்பவும் நீங்க எனக்கு ட்ரைனிங் கொடுக்கறத நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிஜமா தான் சொல்றியா? முடிஞ்ச அளவுக்கு இப்பவே நல்லா சிரிச்சுக்கணும். ஏன்னா நேரமும் காலமும் யாருக்காகவும் காத்திருக்காத. நான் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது உங்ககிட்ட இதை பத்தி பேசியிருக்கேன். உனக்காகவே அல்டிமேட் நிஞ்சுட்சுவை உருவாக்குறதுக்கு தான் இந்த ட்ரைனிங். இது உன்னோட ஸ்பெஷல் அட்டாக்கா இருக்கணும். ரசிங்கானை விட பல மடங்கு சக்தி வாய்ந்ததா இருக்கணும். நினைச்சதை சாதிக்க 2 டெக்னிக்ஸை நீ ஒழுங்கா செஞ்சாகணும். உன் சக்கரோட நேச்சரை மாத்துறது மட்டும் இல்லாம அதோட ஃபார்மையும் நீ மாத்தணும். ஆனா என்னுடைய சக்கரா நேச்சரையும் அதோட ஃபார்மையும் எப்படி மாத்துறது? அது சரி, ஒரே நேரத்துல 2 விஷயத்தையும் செய்வேன் நான் எதிர்பார்த்தேன். பேரசப்பட்டது என்னோட தப்பு தான், என்ன மன்னிச்சிடு. புகழ்ச்சி எனக்கு ஆகாது. பொறுமையா ஒவ்வொன்னா கத்துக்கலாம். முதல்ல உன்னோட சக்கர ஃபார்மை மாத்த முயற்சி பண்ண. ஓகே சென்சை, ஒரு தடவை உன்னோட ரசிகனை செஞ்சு காட்டு. அது ரொம்ப ஈஸி ஆச்சே. தயாரா இருக்கியா? வேலையை ஆரம்பிக்கலாம். போதும் போதும், நிறுத்து. அவ்வளவுதான் நருட்டோ. உன் சக்கர ஃபார்மை எப்படி மாத்தணுங்கிறத நீ கத்துக்கிட்ட. உன்னோட ரசிகன் தான் அதுக்கான விடை. எனக்கு ஒண்ணும் புரியல. ஒரு ஸ்பியர்க்குள்ள உன்னோட சக்கராவை கம்ப்ரஸ் பண்ணி மின்னல் வேகத்துல சுழல வைக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. சக்கர ஃபார்மை மாத்துறதுக்கு இதுதான் நல்ல உதாரணம். சொல்ல போனா உன்னோட ரசிகன் டெக்னிக் ரொம்பவே சிறப்பானது. அப்படினா நான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாஸ் ஆயிட்டேனா? ஆமா, அப்படியே சொல்லலாம். அப்ப சரி, அடுத்தது சக்கரோட நேச்சரை எப்படி மாத்துறதுங்கிறத பாப்போம். ஓகே, உதாரணத்துக்கு நம்ம சிடோரியை பயன்படுத்துவோம். இந்த ஜுட்சுவை பயன்படுத்தும் போது சக்கரோட நேச்சரையும் அதோட ஃபார்மையும் மாத்துறதுங்கிறது ரொம்பவே அவசியங்கிறத நல்லா நீ புரிஞ்சுக்கணும். ஜாக்கிரதையா கவனி. முதல்ல என்னோட சக்கராவை ரைட் ஹேண்ட்ல கான்சென்ட்ரேட் பண்றேன். அதுக்கப்புறம் இதோட நேச்சரை நான் மாத்துறேன். இது எலக்ட்ரிக் கரண்டா மாற போகுது. அப்படின்னா இதுதான் நேச்சரை மாத்துறதா? நீ சரியா சொன்ன. இப்ப இதோட ஃபார்மையும் நான் மாத்த போறேன். கரெக்டா நான் நிர்ணயிக்கிற ரேஞ்சிலையும் பவர்லையும் தான் இது டிஸ்சார்ஜ் ஆக போகுது. ரசிங்கான தாண்டி இன்னும் சக்தி வாய்ந்த ஜுட்சுவை கத்துக்கிறதுக்கு இதுதான் உன்னோட முதல் பாடம் நருட்டோ. முதல்ல சக்கரோட ஃபார்மை எப்படி மாத்தணுங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். அடுத்ததா சக்கரோட நேச்சரை நீ மாத்த பழகணும். இந்த சிடோரி மாதிரி. இதெல்லாம் ஜோஜோபி. பாதி கடலை தாண்டிட்டேன். என்னுடைய ரசிங்கான்ல இந்த நேச்சரை மாத்த கத்துக்கிட்டேன்னா அவ்வளவுதான், என்னுடைய அல்டிமேட் நிஞ்சுட்சு தயாராயிடும். இங்க பாரு, இது சொல்ற அளவுக்கு செய்யறது அவ்வளவு சுலபம் கிடையாது. இதுக்கு கண்டிப்பா நிறைய பயிற்சி தேவை. இன்னும் நீ முதல் படியை தாண்டலங்கிறத மறந்துடாத. இன்னும் சொல்ல போனா உன்னோட சக்கரோட நேச்சர் என்னங்கிறது கூட உனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதுக்குன்னு ஒரு நேச்சர் இருக்கா?